அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீண்ட ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் மன நிம்மதியோடு சந்தோஷமாக வாழ அல்லாஹு எல்லோருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். மாஷா அல்லாஹ், நீங்கள் கேட்டது மிகவும் சக்தி வாய்ந்த துவா. இது சாதாரண துவா இல்லை, அல்லாஹு மிகவும் விரும்பும் சொற்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன துவா. வரலாறு, அர்த்தம், நன்மைகள் தமிழும் அரபியிலும். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். துவாவின் அர்த்தம்: சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எல்லா குறைகளிலிருந்தும் பரிசுத்தமானவன். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹு ஒருவனுக்கே. லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. அல்லாஹு அக்பர், அல்லாஹு எல்லாவற்றையும் விட மகத்தானவன். இந்த துவா வரலாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்த துவா 4: சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர். சஹீஹா முஸ்லிம். இந்த துவா எந்த காலத்திலும் எந்த நிலையிலும் சொல்லக்கூடிய திக்ர். பணம் இருக்கிறதா இல்லையா, மனம் உடைந்திருக்கிறதா, சிரித்திருக்கிறதா, இந்த எல்லா கஷ்ட, மனவேதனை, நிம்மதி இல்லாத வாழ்க்கைக்கு சக்தி வாய்ந்த துவா. மனவேதனை, கஷ்டம், சோதனைகள் நீங்க மனமுடைந்து கண்ணீர் வரும் நேரத்தில் சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னால், யா அல்லாஹ், நீ குறையற்றவன், என் நிலையை நீ அறிவாய் என்று ஒப்புக்கொள்வதாகும். பாவங்கள் மன்னிக்கப்பட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி என்று சொன்னால் அது கடலின் நுரையைப் போல இருந்தாலும் பாவங்கள் மன்னிக்கப்படும். புகாரி. ரிஸ்க், உணவு, பணம், நிம்மதி அதிகரிக்க அல்ஹம்துலில்லாஹி நன்றி காட்டும் சொல். நன்றி காட்டும் மனிதருக்கு அல்லாஹு இன்னும் அதிகம் கொடுப்பான். குர்ஆன். நீங்கள் நன்றி கூறினால் நான் மேலும் அதிகரிப்பேன். ஈமான் பலப்பட லா இலாஹா இல்லல்லாஹு ஈமானின் அடித்தளம். இதைவிட கனமான துவா எதுவும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த துவா தராசில் வைக்கப்பட்டால் வானமும் பூமியும் எடையை விட கனமாக இருக்கும். பயம், கவலை, எதிரிகள், கெட்ட கண் எதுவும் தீண்டாது. அல்லாஹு அக்பர். என் பிரச்சனைகள் பெரியது இல்லை, அல்லாஹு அதைவிட மிக பெரியவன் என்று மனதை தைரியப்படுத்தும் துவா. நபி தோழர்கள் வாழ்க்கையில் இந்த திக்ர். ஒரு ஏழை ஸஹாபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, யா ரசூலுல்லாஹ், பணக்காரர்கள் சதகா செய்கிறார்கள், நமக்கு அதற்கான வாய்ப்பு இல்லை என்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கும் பிறகும் 33 முறை சுப்ஹானல்லாஹ், 33 முறை அல்ஹம்துலில்லாஹ், 34 முறை அல்லாஹு அக்பர் சொல்லுங்கள். இது பெரும் சதகாவிற்கு சமம். எப்போது சொல்லலாம்? ஃபஜர் பிறகு, தூங்குவதற்கு முன், அழுது கொண்டிருக்கும் நேரத்தில், வேலை செய்யும் போது, குழந்தைகளுக்காக துவா செய்யும் போது, வாடகை கடன் கஷ்டம் நிறைந்த வாழ்க்கையில் இந்த துவா எந்த நேரத்திற்கும் தடை இல்லை. எப்படி சொல்ல வேண்டும்? உணர்ச்சியுடன், வாயால் மட்டுமல்ல, இதயத்துடன் சொல்லுங்கள். யா அல்லாஹ், என் கண்ணீரை நீ பார்க்கிறாய், என் வலியை நீ அறிவாய், நான் உன்னை புகழ்கிறேன், நான் உன்னையே நம்புகிறேன். முடிவாக இந்த 4 துவாக்கள் சொல்வதற்கு எளிது, எடையில் மிக கனமானது, அல்லாஹு மிகவும் விரும்புவது, ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் சமமான திக்ர். உங்கள் வாழ்க்கையில் ஒளி வர வேண்டும் என்றால் இந்த துவா உங்கள் மூச்சாக மாற்றுங்கள். துவா முடிந்தது. இன்னொரு துவாவில் சந்திக்கலாம். உங்கள் துவாவில் என்னையும் எங்கள் குடும்பத்தினரையும் நினைவு வைத்து கொள்ளுங்கள். இன்னும் துவா பிடிச்சிருந்தா எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும்.